ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனுவில் பார்த்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர், ஒரு கை அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு கை அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண புதினா. இது நீங்கள் கட் பண்ணியும் சேர்க்கலாம், அரைச்சும் சேர்த்துக்கலாம். இதில் தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 இல்லைன்னா 1.5 அளவுக்கு போதும். இப்போது ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 3லேருந்து 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி அதிகமாக வச்சுக்கோங்க, பூண்டு அதில் பாதி வச்சு அரைச்சிங்கன்னா போதும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அந்த சிக்கன்லேயும் அந்த உப்பு காரம்லாம் ஏறி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக தனித்தனியாக போட்டு நம்ம சிக்கன் போட்டு செய்யும் போது அந்த பிரியாணியில் இருக்க பீஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக, அதே நேரத்தில் அதில் ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம்லாம் போட்டு மேரினேட் பண்ணி நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா அந்த சிக்கன்லேயும் அந்த மசாலா ஸ்மெல் நல்லாவே ஏறி டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த போட்ட இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். இது எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி 1/2 hour ஊற வச்சு செய்யலாம். அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நீங்கள் சீரக சம்பாலையும் செய்யலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு செய்ய போகிறேன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எப்போயுமே பாஸ்மதி ரைஸ் கழுவும் போது ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு கழுவக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு 1/2 hour நல்லா ஊறுச்சுன்னா பாஸ்மதி ரைஸ் நீள நீளமாக வரும். அதே நேரத்தில் சீக்கிரமாக தம் போடும் போதே நல்லாவே வெந்து வரும். இப்போ இது தனியாக ஊறட்டும். ஒரு 1/2 hour கழித்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி தாளால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை, 6லேருந்து 7 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் கலர் தான் அதிகமாக கொடுக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பிரியாணியோட கலர் அழகாக கிடைக்கும், கலர் பவுடர் போடாமல். இப்போது போட்டு கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 minutes வச்சிங்க அப்படின்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் வெளியில் அந்த சிக்கன் நல்லாவே வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது பக்கத்து ஸ்டவ்வில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க.
சூடுனா நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி வந்து இதில் போட்டு ஆஃப் பாயிலாக எடுத்து தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றவே இல்லை. ஆனால் அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 800 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உப்பு வந்து பிரியாணிக்கு இந்த மாதிரி தண்ணியில் செக் பண்ணும்போது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது அந்த உப்பு கொஞ்சம் அந்த அரிசிலையும் போயிட்டு பிரியாணிக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் தண்ணி வச்சோம்ல, அது கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை இதில் சேர்த்து ஒரு 1/2 பாயில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அரிசி வந்து ஒரு 50% வெந்தால் போதும். மீதி வந்து நம்ம அந்த சிக்கனோட சேர்த்தே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 50% வெந்துருச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இங்கேயும் வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த 50% வெந்திருக்கலாம் அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணணும். சைட்லேருந்து கரண்டி விட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த அரிசியெல்லாம் உடைச்சிடக்கூடாது. இப்போது இந்த பதத்துக்கு இருக்குல்ல, அரிசி மேலே ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்குல்ல. இப்போ மூடி வச்சுட்டு மேலே வெயிட் வச்சுருங்க. ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் இருந்ததுனாலே போதும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கிறதுக்கு சைடில் இந்த மாதிரி கரண்டி விட்டு சாதத்தை எடுத்தீங்க அப்படின்னா கீழே தண்ணி இல்லாமல் நல்லா பலப்பலன்னு நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் வாஷ் பண்ண சிக்கன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதே இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனில் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடிடுங்க. மூடிட்டு இதில் வெயிட்டும் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டாலே போதும். சிக்கனும் நல்லா வெந்துடும், உருளைக்கிழங்கும் வெந்துடும். இப்போ இது வெந்து ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், சோம்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயமும் வதங்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள். சிக்கனும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்ல இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு, அந்த கிரேவி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போது 5 minutes ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ முட்டை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணியில் முட்டையை வந்து கழுவி போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டிங்க அப்படின்னா முட்டை வேகிறதுக்குள்ளே அந்த வெடிச்சிடும்ல, அந்த மாதிரிலாம் முட்டை வந்து வெடிக்காமல் இருக்கும். இப்போ நம்மளோட லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, முட்டை, சிக்கன் கிரேவி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.